அவசரத்துக்கு தான் ஒன்றும் ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்க, இதான் எங்களோட பேக். இல்லை இல்லை, அங்கே நிறைய பேர் போவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பிளாக் போட்டே 2 நாள் ஆகுது. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால் ஷார்ட்ஸும் போட முடியல, பிளாகும் போட முடியல. இன்றைக்கி வந்து ஒரு புதுவிதமான பிளாக். என்னென்னா, என்னோடய கெட்டப் பார்த்தாலே தெரியும். இது வந்து என் கணவர் திருமண நாள் அன்னைக்கு எடுத்து கொடுத்த ஒரு சுடி. இதை இடையில ஒரு தடவை போட்டேன், அதுக்கப்புறம் போடலை. இன்றைக்கி தான் போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன பிளாக் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற இன்றைக்கி வந்து என்னோடய பிறந்த நாளாக இருக்கும். அதாவது நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், நீங்கள் பார்க்குற அன்னைக்கு என்னோட பிறந்த நாளாக இருக்கும். ஆடி மாதம் தான் நான் பிறந்தேன். அது ஏன்னா போன வருஷம், கடந்த 2 வருஷமாகவே என் கணவர், என் புருஷர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும், அதாவது பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போவோம் அப்படின்னு 2-3 வருஷமாகவே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நாளை வந்து 1 வாரம் இருக்குது பூரம் நட்சத்திரம் வர. அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்போ போகும்போது கூட்டமாக இருக்கும், நம்மளால் தெய்வத்தை ஆண்டாளை வணங்க முடியாது. அதனால் எக்ஸ்ட்ரா முன்னாடியே நம்ம பர்த்டே அன்னைக்கு போகும் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போல. என்னோட திருமண வரலாற்றிலேயே திருமண வரலாற்றிலேயே நாங்கள் 2 பேர் மட்டும், என் குடும்பம் இல்லாமல், என் குழந்தைங்க இல்லாமல் போகிற முதல் பயணம் இது. அதனால் எப்படி போனாலுமே என் ஃபேமிலியிலேருந்து யாராவது நாங்கள் கூட சேர்ந்து போவோம். இல்லை ஒரு டூர் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கோயில் போகிறதா இருக்கட்டும், எங்கேயுமே சேர்ந்து போய் தான் பழக்கம். இன்றைய நாள், இந்த ஒரு நாள் வந்து யாருமே இல்லாமல் நாங்கள் 2 பேரும் போகிறோம். அது வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் கும்பலாக போயே பழகிடுச்சு. என் அண்ணியாக இருக்கட்டும், சுகுணாவாக இருக்கட்டும், இல்லை எங்கள் அத்தையாக இருக்கட்டும், என் தங்கச்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து போயிருக்கோம். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் போய் தான் ஆகணும். என் புருஷர் ரொம்ப ஆசைப்பட்டார் போகும் இந்த தடவை அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி போயிட்டு வரோம். டாட்டா, எனக்கு கிளம்பிட்டோம். அதனால் பாய் சொல்கிறேன். அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தோழிகள் யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம், இப்போ நீங்கள் போயிருக்கீங்களாங்க இது வரைக்கும்? எங்கே தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வந்தாச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே போகிறது கிடையாது. நானும் அவங்களும் சேர்ந்து போகிறது இன்றைக்கி தான்ப்பா. அதனால் நம்மளுக்கு சரி, போகும்போது ட்ரெயினில் தான் போகிறோம். ட்ரெயினில் வந்து போகிறதும் இதுதான் முதல் அனுபவம். அதுவும் புக் பண்ணுறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தா, புக்கிங் பண்ணுறது வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிடணுமாமே. அது எங்களுக்கு தெரியல. அதனால் இது பண்ணி தான் டிக்கெட் உடனே எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன ஒரு வாய்ப்புனா, மயிலாடுதுறையிலேருந்து தான் ட்ரெயினே கிளம்புது. அதனால் போகும்போது கொஞ்சம் இடத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக போயிடலாம். எப்படி என்ன நடக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு தெரியல. போக போக பார்க்கலாம். நான் வந்து அங்கே டீ வந்து ட்ரெயினில் எனக்கு பிடிக்காது, தண்ணியாக இருக்கும், சுகர் அதிகமாக போட்டுருவாங்க. அதனால டீயை போட்டு குடிச்சிக்கிட்டு போவோன்னு பார்த்து டீ போட்டேன். அது வந்து என் புருஷர் டீலாம் குடிக்க மாட்டார். இந்த பக்கம் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் காஃபியை ஊற்றி எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு பார்க்குறேன். இது எங்கள் அத்தைலாம் குடிச்சுப்பாங்க. அம்மாடி, பயணத்துக்கு ரெடி ஆகிட்டோம். இங்கே பாருங்க, இதுதான் எங்களோட பேகு. என்ன தான் அப்படி இருக்குன்னு தெரில, புப்பிக்கிட்டு தெரியுது. அவ்வளோதான்ப்பா. சாவி வண்டியில் தான் போகிறோம். இங்கேருந்து வண்டியில் போய் அங்கே ஜங்ஷன்லேயே வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினை பிடிச்சி போக வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு. 12:30 அங்கே ட்ரெயின். 12:15 ட்ரெயின். மணி வந்து 11 ஆக போகுது. எப்படி போகிற பாருங்க. போகும்போது கேட்டு விழுந்துட்டுனா 10:45. போகும்போதே கேட்டு விழுந்துட்டுனா அது வேறு பயமாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தோடய போய் நம்ம சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துப்போம். போகலாமா? செப்பலைங்க. இந்த ஃப்ளாஸ்க்கு தூக்கிட்டு போகிறத எனக்கு பெரிய வேணுமாங்க? இல்லை இல்லை, அப்புறம் டிவி வேணும். அப்புறம் எனக்கு டிவி அப்புறம் நல்லாவே இருக்காது அங்கே. நான் எடுத்துகிட்டு வரேன். நான் கொஞ்சம் டீ குடிப்பேன். அங்கே எனக்கு பிடிக்க மாட்டேது. நேரத்துக்கு கரெக்டாக டீ குடித்தா தான் கொஞ்சம் தலைவலிலாம் நிற்கிது. ட்ரெயினில் இவ்வளோ தூரம் போகிறப்ப அது முடியாது. சரி, செப்பல் போட்டுட்டா? செப்பல் தான் ரொம்ப அழகு செப்பலாக இருக்குது. சரி, அவ்வளோதான்ப்பா. சரி, போயிட்டு வரோம். எல்லாம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் யாராவது பார்க்க முடிஞ்சால் அங்கே வந்து பார்க்குறேன். தண்ணி வேணாம் தே. இதையே தூக்கிட்டு முடியலத்த. எங்கத்த இதில் தண்ணி 1 லிட்டர் பாட்டில் வேற தூக்கிட்டு வராங்க. தண்ணியும் தூக்கிட்டு எடுத்துகிட்டு போங்கண்ணே. அதாவது பச்சை பிள்ளைகள் 2 பேரும் போகிறோம் இல்லையா, அதனால இந்த பங்குலாம். சரி வாங்க. உங்களுக்குண்ணா வேற என்ன எடுத்துகிட்டு வரணும்? அவ்வளோதானே. எடுத்துக்கலாம். ரெடி. அவ்வளோதானே.
சரி, இல்லை போகிற பக்கம் தான் ஆள் மக்க மனசு வீட்டில் இருக்குது. அதாவது எதையாவது ஆஃப் பண்ணோமா என்னென்னா அந்த சந்தேகம் இருக்காது. அங்கே போய் ஏதாவது மறந்துட்டோமா என்னன்னு தான் தெரியும். சரி வாங்க. 12:30 12:15 நம்ம நினச்சது 12:15 தான் ட்ரெயின் நினச்சோம். நாங்கள் 12:15 ட்ரெயின் நினச்சி ரொம்ப பொறுமையாக உட்காந்துருந்து கடைசியில் பார்த்தா 12:10. எவ்வளோ அவசரம் ஓடியாந்தோம். ஆனால் இங்கே மயிலாடுதுறையிலேருந்து அம்மா கேட்டு வேறு விழுந்துருச்சு. கேட்டில் மாட்டக்கூடாது, மாட்டாமல் ஓடியாந்துருன்னு நினச்சா கேட்டில் மாட்டி ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று இருப்போம். செம்ம ஸ்பீடு ரெக்க கட்டி தான் பறந்துக்கிட்டு வந்தோம். இங்கே ஓரளவுக்கு வந்து சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ ஆள்லாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறையிலேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது எங்களுக்கு. கூட்டம் ஆனால் நிறையா இருக்குது. ஆனால் போக போக ஏறிடும். இப்போ தான் ஒரு ஆளாக வராங்க. வேறு இப்போ கூட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொண்ணு மாதிரி நடந்துக்கணும். நம்மளை வந்து பார்க்குறவங்களாம் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணுன்னு நினைப்பாங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இதாக நடந்துக்கணும். அமைதியான பொண்ணா நம்ம வீட்டில் வேணும் கத்துற மாதிரிலாம் கத்தக்கூடாது. இல்லை அங்கே நிறைய பேர் கூட்டமாக வந்துட்டாங்களா, நம்மளால அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல. அதனால வந்து இங்கே பாருங்க, இந்த 2 சீட்டுமே வந்து நம்மளுக்கு தான். இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான். அதனால் ரொம்ப ஆடாதீங்க சாமி. அதனால் இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது. இங்கே வந்துட்டோம். ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக 12:10 எடுத்துட்டாங்க. எனக்கு மட்டும் விண்டோவில் ஒன்றுமே இல்லை, ஜன்னல்லாம் இல்லை. இப்படியே உட்காந்துக்கிறேன். ஏன்னா இப்படி ரிவர்ஸில் அப்படியே உட்காந்தோன்னா மயக்கம், தலை சுற்றி வாந்தி வரும். அதனால் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். இல்லை வேணாம் சாமி, நீங்கள் விட்டா ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க. இவ்வளோ உட்காருங்க. காஃபி குடிக்குமா? அங்கே இனி வந்து காஃபி தான், காஃபி குடிப்போம். நான் வந்து இதுக்கு ஒரு கிளாஸும் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏங்க அதுக்குள்ளே தூக்கி அங்கே வச்சுங்க. இங்கே பாருங்க. அவ்வளோதான். அது ஒரு கிளாஸ் தான் எடுத்து வந்தேன். 2 எடுத்துகிட்டு வரல. நான் குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் குடிங்க. ஐயே என்ன பழக்கம். இவ்வளோ பெருசு வாங்கினதுக்கு சின்னதாக வாங்கியிருக்கலாங்க. 2 பேருக்கு 1/2 லிட்டர் பாலா ஒன்றும் ஆகாதில்ல. அங்கே வேறு வெந்நீரை வச்சு குடுக்கணுன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு போல இருக்குது. டொமிர்னுட்டு நல்ல ஒரு காஃபி நறுமணம். நம்ம வீட்டிலே போட்ட காஃபி. நான் தான் போட்டேன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா 1/2 லிட்டர் பாலில் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி சுண்டை காய்ச்சி எடுத்து வந்திருக்கேன். படி குடிக்கிறீங்களா காஃபி? இல்லை மூடியில் ஊற்றி குடிக்கிறேன் நீங்களே. சரி நாங்கள் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் இது பண்ணுறோம். தூக்கம்லாம் வராது. ஏன்னா வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை. ஒரு 4-5 பேர், 3 பேர் எங்களை சேர்த்து 5 பேர் தான் இருக்கோம். உங்களை சேர்த்து 3 பேரா? இது மொத்தமாக 4 பேர் தான் இருக்கோம். அதனால வந்து பயம்பத்திரமாக இருக்கணும். நாங்கள் வந்து முழிச்சுக்கிட்டே தான் இருப்போம். பெண்களுக்கு எப்போதுமே எங்கே வந்தாலும் தூக்கங்கிறது வரக்கூடாது. அது இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, தூக்கங்கிறது வரக்கூடாது. எந்த நேரமும் அலர்ட்டாக இருக்கணும். கேட்டு போட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் அது பக்கத்துலேயே தான் இருக்கும். நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் கேட்டு போட்டிருக்கும் போதெல்லாம் வந்து ட்ரெயினில் போகிறவங்களுக்குலாம் டாட்டா காட்டுவோம். அவங்களும் டாட்டா காட்டுவாங்க. இப்போ உள்ள பசங்களாம் அந்தளவுக்கு இன்னசென்ட்டாக இல்லை. யாருமே டாட்டாலாம் காட்ட மாட்டாங்க. நம்ம தான் உட்காந்துருக்கோம், நம்ம தான் காட்டணும் போல இருக்குது. நான் குடிச்சுக்கிறேன்னே ஆறுங்க. தூக்கமா அப்பா ஜில்லுன்னு இருக்குங்க. ஆமாடி. மணி வந்து கரெக்டாக 7 மணிக்கு எங்களை 7 7:15 இருக்குமா?
7:30க்கா? 7:30க்கு கரெக்டாக இறங்கணும் ட்ரெயினை விட்டு. அது ட்ரெயின் லேட்டாக 7 மணிக்கெலாம் வந்து இறக்கி விட்ருக்கணும். இன்றைக்கி மதுரையில் ஒரு 5:15க்கு இருக்கிற ட்ரெயினை வந்து 5:45க்கு எடுத்துட்டாங்க. அதனால் 7:30க்கு வந்து இறங்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ ரூமெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி மணி இப்போ 8 8:30 8 ஆகுது. அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ரூமை தேடி கண்டுபிடிச்சி வந்து இறங்கிட்டோம். மூஞ்செல்லாம் கழுவிட்டு இப்போ தான் நிற்கிறோம். அதாகப்பட்டது என்னென்னா, சாப்பாடு நாங்கள் காலையிலேருந்து ஒன்றுமே திங்கல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கடல வாங்கி சாப்பிட்டேன், அப்புறம் முறுக்கு வாங்கி சாப்பிட்டேன். 1/2 லிட்டரு பாலில் காஃபியை போட்டு ஒரு 1/4 லிட்டரு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதையே ஒரு 2 தடவை குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து கை படபடக்குது, கண்ணு படபடக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படியே தலையெல்லாம் டச்சப் பார்த்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடும். சாப்பிட்டுட்டு வந்தால் தான் அடுத்த வேலை நடக்கும். நாங்கள் இப்போ எந்த ரூம்னா, இதுதான் என்ட்ரன்ஸு. ஒரு சின்னதாக நாங்கள் எங்களுக்கு இது ரொம்ப பெரிய ரூம் தான். ஏன்னா நாங்கள் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். என்ட்ரன்ஸ் இதுதான் நுழைவு வாயில் ரூமோடது. அதுக்கப்புறம் டிவி இருக்குது, புஸ்கு பெட்டு இருக்குது, அதோட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. நாங்கள் வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் அந்த ஜங்ஷனை விட்டு இறங்கி கீழே வரோம். மழை லைட்டாக தூரல் ஆரம்பிச்சு. ஆஹா, இன்றைக்கி மாட்டினோம். ஆட்டோ பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம நனைஞ்சிரும் அப்படின்ட்டு அங்கேயே நின்றுச்சு ஆட்டோ. அதை பிடிச்சிக்கிட்டு ஓடியாந்தோம். அது 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ரிசீவ் பண்ணணுமா. அதனால் வந்து இது அதுதான் ட்ரெயினே அன்ரிசீவ் தானா? அப்போ திருச்செந்தூர்லாம் வந்து ரிசீவ் அது வேறையா? அப்போ இதுக்கு புக் பண்ணி வர்றதே கிடையாதா? அது வந்து நான் எங்களுக்கு ஜாலியாக தான் வந்தோம். நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா மயிலாடுதுறையில் கிளம்புன வண்டி எங்கேயுமே நகரெல்லாம் எதுவும் பண்ணல. அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் தூங்கியிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி வந்து முழிச்சுக்கிட்டே தான் வந்தோம். இதோட வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு, அதோட என் புருஷர் வந்து இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பிறந்த நாளுக்குன்னு எதுவுமே வாங்கலை. அதாவது ஏன்னா ட்ரெஸ்ஸு எதுவும் வாங்கலை. இது வந்து வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இடையில நான் போட்டுட்டேன். இதே நான் நாளைக்கு போட்டுக்கிறேங்கன்னதுக்கு, வேணாம், இதை நீ ஏற்கனவே போட்டுட்ட, அது வேறு வந்து சொல்லுக்கடன் ஆகிடும், நீ இதையே போட்டுக்கிட்டு ஊருக்கு வா, நான் வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நேற்று வந்து சுகுணா எனக்கு ஒரு டாப் எடுத்து வந்து கொடுத்துச்சு. அதாவது என் சின்ன நாத்தனார் வந்து ஒரு சுடி டாப் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதை போட்டு பார்த்தா அதுக்கு ஷாலு பேண்ட்லாம் என்கிட்ட இல்லையா, அதனால் அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஊருக்கு போனால் எங்கள் அண்ணி கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீ இல்லை, அண்ணி கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நான் எதுவுமே எடுக்கலை. இந்த சாரீ வந்து இதுவும் அண்ணி எடுத்து கொடுத்தது தான். ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தது. பழசு தான், ஆனால் இது ஒரு 2 தடவை தான் கட்டியிருப்பேன். அதனால் இதை நாளைக்கு வந்து கோயிலுக்கு கட்டிட்டு போகலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி எல்லோ கோல்டு கலர், கோல்டு மாதிரி தான் தெரியுது, கோல்டு கலரு. இது வந்து ப்ளவுஸு. அதனால் இதை கோயிலுக்கு போகும்போது கட்டிக்கலாம் அப்படின்னு இது வச்சுருக்கோம். என் புருஷர் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்காதனால அப்படியே சாப்பிட்டுட்டு உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எங்கே கடை இருக்குன்னே நான் இது வரைக்கும் கண்ணால் கூட நான் கடையை பார்க்கல. இருட்டானதுனால கண்ணு தெரியணுமோ. சரி, நான் கிளம்பிட்டு வாங்க, அவ்வளோதான். சரி வாங்க, இப்படி கொண்டே ஓடிய வரட்டுமா? நல்லா இருக்கு. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்களா இங்கெல்லாம்? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களாங்க? எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? செல்லு எடுத்துக்கிட்டீங்களா? நான் உங்களோடத அதாவது நான் பூட்டை சொல்கிறதுக்கு திறந்து விட்டுட்டேன். நல்லா தான் இருக்கு. சரி வாங்க. அவ்வளோதான்ப்பா, போயிட்டு வந்தாச்சு. லைட்டாக அப்படியே தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஓரளவுக்கு அப்படியே நனைஞ்சும் நனையாமல் ஆட்டோ பிடிச்சி ஓடிட்டு ஓடியாந்துட்டோம். ஆளுக்கு ஒரு 3 இட்லி சாப்பிட்டோம். ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்தது, சாப்பிட முடியல. லைட்டாக அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு இட்லியை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து என் புருஷர் வந்து ஒரு உடை எடுத்து கொடுத்தார். எனக்கு கல்யாணம்னு ஆனதுலேருந்து இது வரைக்குமே 3 வருஷம் வரைக்கும் கேக்லாம் வெட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேக் கொண்டாட்டம் அதெல்லாம் நானே வேண்டான்னு சொல்லிட்டேன். குழந்தை பிள்ளை கிடையாது, வர கழுத வயசு. அது வந்து என்னோட மன ஆறுதல். கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு கேக் வாங்கி வெட்டினாங்க. 3-4 வருஷத்துக்கு கேக் வாங்கி வெட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தடிமாடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கேக்கு நோக்கெலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த கேக் வெட்டுறதுலாம் அதிகபட்சம் இந்த மாதிரி கோயில் கொள்ளணும் போவோம். இல்லைனா எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருவாங்க. அது வந்து வாங்காமல் இருந்தால் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். வருஷம் வருஷம் நம்ம புருஷர் வாங்கி கொடுப்பாரே, நம்ம போடுவோமே அப்படின்ட்டு எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும்.
அதனால் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க, நானும் வாங்கிக்கிட்டேன். இது வந்து ஒரு ஓப்பன் டாப்பு. நான் போட்டிருக்கிறது வந்து அம்பர்லா, இது வந்து ஓப்பன் டாப்பில் வாங்கியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா? இந்த கலரு என்கிட்ட இல்லை, அதனால் வந்து இது அவங்களுக்கு பேக். ஓ ஆமாம், இந்த பேக் கலர் பர்பிள். இது வந்து அவங்களுக்கு பிடிச்சி தான் எடுத்தாங்க. இதை எடுத்துக்கோ, எனக்கு பிடிச்சிருக்குனாங்க, சரின்ட்டு இதை எடுத்துக்கிட்டேன். அது என்ன ஒன்றுனா, இதே மாதிரி மீஷோ மற்றபடி வேறு ஆன்லைன்லேயும் வருது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. இதோ பாருங்க, இந்த மாதிரி டாப் வச்சு நான் பார்த்துருக்கேங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி வருது. அதனால் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து என் கணவர் எனக்காக எடுத்து கொடுத்த பிறந்தநாள் கிஃப்ட்டு. இது ஒரு பேண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் எடுக்கலை, முடிஞ்சிருச்சு. அதாவது வந்து கடை பூட்டியிருப்பாங்க போல இருக்கு. நாங்கள் தான் லாஸ்ட்டு கஸ்டமர். ஓடி போயிட்டு வர்றதுக்குள்ளே அக்கா சீக்கிரம்க்கா மணி ஆகிடுச்சு, நாங்கள் கடையை பூட்டினோன்னே அவசரம் என்ன இது நல்லா இருக்குனாங்களா, சரின்ட்டு அப்படியே தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். அவ்வளோதான்ப்பா. இந்த நாள் வந்து சிறப்பாக நாங்கள் ஸ்ரீவில்லிக்கு வந்துட்டோம். வந்து நாளைக்கு வந்து ஆண்டாள சிறப்போடு தரிசிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்புறம் வந்து நிறைய இடம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கெலாம் நாங்கள் போகிறோமா என்னன்னு தெரில. ஆனால் என் மீது பாசம் நேசம் வைத்து நீங்கள் சொன்னதுக்காகவாது எங்கேயாவது ஒரு இடம் நீங்கள் சொன்ன இடத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடும். நாங்கள் மெயினாக வந்ததே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போய் அந்த ஆண்டாளை நேரடியாக பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு என்னோட ரொம்ப வருஷத்து கனவு. அது நாளை வந்து நிறைவேற போகுது. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என் புருஷன் வந்து இப்போ பூ வாங்கி கொடுத்தாரு. அதை இது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, அதனால நான் சொல்கிறேன். இது வந்து மதுரை மல்லி, மதுரை கிட்ட தானே இருக்குது, அதனால மதுரை மல்லி. எங்கள் ஊர் சைட்லாம் கண்டிப்பாக சத்தியமாக இந்த மாதிரி பூ கிடைக்காது அங்கே பாருங்க. அதனால இங்கே பாருங்க, நல்லா அப்படியே நெருக்க கட்டியிருக்கு. நிறையெல்லாம் வாங்கலை, முழலாம் நான் வாங்கலை, சும்மா 100 மல்லி 30 ரூபா அப்படின்னு விற்றாங்க. இது போதும் என்னோட தலைக்கு அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். காலையில் கோயிலுக்கு போகும்போது வாங்கிப்போம், ஊருக்கு போகும்போது எங்கள் அன்னைக்கு மதுரை மல்லிலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் மதுரை மல்லியை வந்து ஒரு பண்டலாக கட்டி வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். போய் ஃப்ரிட்ஜில் போய் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. அடுத்த விளாக் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஆக்கி காட்டுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த இலக்கியாவுக்கு உங்களோட பொன்னான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம், டாடா.